ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நம்ம என்ன படம் தெரியுமா பார்க்க போகிறோம்? இப்போ ரீசெண்டாக தாய்லாண்டில் ரிலீஸ் ஆன இந்த ஜுமான்ஜி படம் மாதிரியே ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜுமான்ஜி படம்னா இப்படி ஒரு மந்திர போர்டு இருக்கும். அந்த போர்டை ஒரு 4 பேர் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி விளையாடும் போது அந்த கேமில் இருக்கிற ஆபத்து வந்து அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு வந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு மந்திர போர்டு இருக்கும். அதாவது ஒரு 4 சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பழங்காலத்து கோவிலுக்கு போகிறாங்க. அந்த கோவிலில் ஒரு வித்தியாசமான போர்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே உங்களுக்கு அது விளையாடணுன்ற ஆர்வம் வந்துடுது. அதனால டைஸ் அப்படியே எடுத்து உருட்டி விட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாட ஆரம்பிக்கும் போது உள்ள இருந்து ஒரு ஸ்க்ரோல் மாதிரி ஒன்று வருது. அதை ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேய் வரப்போது, அதுக்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இந்த 4 சின்ன பசங்களும் அதை ஃபர்ஸ்ட் சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே உண்மையாவே இந்த இடத்துக்கு ஒரு பேய் வருது. அதாவது அந்த மந்திர போர்டு மூலமா. ஸோ இதை பார்த்து மிரண்டு போனவங்க எப்படியாவது இந்த கேமை காலையிலக்குள்ள முடிக்கணும், இல்லைன்னா நம்ம இந்த போர்டுக்குள்ள போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க ஒவ்வொருத்தரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாடும் போதெல்லாம் உள்ள இருந்து விதவிதமான பேய்கள்லாம் வருது. ஸோ அதுங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்க போராடுவாங்க பாருங்க, வெறித்தனமா இருக்கும். ஸோ கடைசியில் இந்த 4 சின்ன பசங்களும் இந்த கேமை முடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்ற கதையெல்லாம் ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன போர்ட் கேம். ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பழமையான கோவிலை காமிக்கிறாங்க. ரொம்பவே மோசமா அங்கங்க உடஞ்சி கிடக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன மாங்க் பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே பதற்றத்தோட ஓடிட்டு இருக்கிறான். ஸோ அவனுடைய உடம்பு முழுக்க காயமா இருக்குது. ஸோ பார்த்தாலே ஏற்கனவே ஏதோ கொடூரமான விஷயம் அவனை தாக்கியிருக்குன்றது புரியுது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கையில் ஒரு டைஸ் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைஸ் வந்து சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கும். ஸோ அது என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். இந்த நேரத்தில் அந்த சுவரில் இருந்துட்டு ஏதோ ஒரு பயங்கரமான பேய் வந்து எங்கே வேணாலுமே நீ ஓடிக்கோ, ஆனால் இன்னைக்கு உன்னால உயிரோட தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டும். ஸோ அந்த சின்ன மாங்கும் பார்த்தீங்கன்னா பயத்தோடய அப்படியே போயிட்டு இருக்கிறான். அது போக அந்த கோஸ்ட் வேற யாரும் கிடையாது, அந்த சின்ன மாங்க் இருக்கான் இல்லையா, அவனுடைய அம்மா தான் அவங்க போல. ஆனால் ஏதோ ஒரு பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சிக்கியிருக்காங்க போல. ஸோ அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, இவன் போட்டிருந்தா அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி இழுக்க இந்த சின்ன மாங்குக்கு வேற என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவன் கையில் வச்சிருந்த அந்த டைஸும் கீழே விழ அப்படியே சீனும் கட் பண்ணிட்டு படத்தோட டைட்டிலையும் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த சீனில் நமக்கு ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்கே டீச்சர் பார்த்தீங்கன்னா 3 பேரை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த இருக்கான் இல்லையா, இவன் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் ஃப்ரெண்டுக்காரங்க. அதில் ஒருத்தன் பேர் ஜி, இன்னொருத்தன் பேர் லீ. ஸோ இந்த 3 பேரையும் பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா கிளாஸை கட் அடிச்சுட்டு போர்ட் கேம்ஸ் விளையாட போயிருந்தாங்க போல. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் தனியாக கிளாஸை விட்டு வெளியில் போயிருந்ததுனால அவளையும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனான லீ கிட்ட, டே நம்ம கேங்குக்கு 4 கடவுள்கள் 4 காட்ஸ்ன்ற மாதிரி பேர் வச்சிருக்கியே, ஆனால் நம்ம 3 பேர் தானே இருக்கோம், 4வது ஆளுக்கு எங்கே போக அப்படின்னும் போது லீயும் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு மச்சான், சில கேம்ஸ்லாம் விளையாட 4 பிளேயர் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ நம்ம கேங்கில் ஃபியூச்சராக ஒருத்தங்க வந்து ஜாயின்ட் ஆக போகிறாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து தான் அந்த மாதிரி நான் பேர் வச்சிருக்கிறேன். அது போக இப்போ நம்ம இந்த போர்டு கேம் விளையாடணும்னா 4 பிளேயர் தேவையில்லை இல்லையா, ஸோ அதனால தான் இப்போ இந்த பொம்மையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை காமிக்கிறான். ஸோ 4வது பிளேயர் இல்லாதப்போ இதுதான் நம்ம டீம் மெம்பர் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்தது சாயங்காலம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோடைய அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ கூட்டிட்டு கோயிலுக்கு வராங்க. அப்படி வரும்போது என்ன கேட்குறாங்கன்னா, அம்மா நீ ஸ்கூலில் ஏதோ பனிஷ்மெண்ட் வாங்கினியாமே, என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைக்கா, ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போர்டு கேம் விளையாடினேன் அவ்வளோதான் அப்படின்னதும், என்னது போர்டு கேமா, இந்த வயசுலேயே நீ சூதாட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கோவப்படுறாங்க. அடா இது கேம்லிங் இல்லைக்கா, சும்மா சாதாரணமான கேம் தான், சின்ன பசங்களாம் விளையாடுற மாதிரி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஆமா எதுக்கு நீ இப்போ எப்போ பார்த்தாலும் அம்மா மாதிரி என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட மாட்டியா அப்படின்னு கோவமாக கேட்கும்போது, உண்மைக்குமே நம்ம ஹீரோடைய ஃபேமிலியில் ஹீரோவும் இந்த அக்காவும் மட்டும்தான். அவங்களுடைய அம்மா அப்பா வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த அக்கா தான் ஹீரோவுக்கு அம்மா மாதிரியும் இருப்பா, அப்பா மாதிரியும் நடந்துப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ஃப்ரெண்டுக்காரங்களை காமிச்சா அந்த ஜி லீ இருக்காங்க இல்லையா, அதில் அந்த ஜி வந்து லீயை பைக்கில் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ போலீஸ் வந்து அவனை வழிமறிச்சு நிப்பாட்டுறாங்க. அதுலேயும் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த ஜியை சுத்தமாக பிடிக்காது போல, அவர் பேசுகிறதும் அப்படி தான் இருக்கும். இந்த ஜியை பிடிச்சதுமே உடனே அவனை ஃபுல்லுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ஜியும், ஏன் இப்படி வந்ததுமே சர்ச் பண்ணுறீங்க, வேணா என்னுடைய யூரின் டெஸ்ட்டையும் எடுத்துக்கோங்க, அதையும் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நக்கலாக சொல்ல, உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து, இங்கே பாரு ரொம்ப வாய் பேசாத, ஒரு நாள் கண்டிப்பாக என் கையில் நீ மாட்டுவ அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு, உன்னுடைய அண்ணனையும் ஜெயிலுக்கு அனுப்புனது நான் தான், உனக்கும் அதே நிலைமை சீக்கிரமாக வரப்போகுது பாரு அப்படின்னு மிரட்டுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜியோடைய அந்த பைக்கையும் அப்படியே பிடிங்கி வச்சுக்கிறாரு. ஸோ ஃபைனை கட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அதை பார்த்து இன்னொரு போலீஸ் வந்து, அவன் சின்ன
பையன் தானே, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய அவசியமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இப்போ தானே இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவனுடைய பேர் ஜி கிடையாது, ஜி கட்டர் அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸ்கூலில் ஒரு சீனியர் பையனை கட்டரால் குத்துனவன், இவெல்லாம் யோக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த போலீஸும் நம்ம ஜியை வந்து இப்போ சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. அதை வந்து இந்த ஸ்கூலில் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த 2 ஃப்ரெண்டு பசங்க அப்படி 4 பேரும் புத்திசம் கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க போல. அதனால டீச்சர் வந்து அவங்களை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு வந்து மெடிடேஷன் கேம்ப் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டீச்சர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அக்கா வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க, அது வரைக்கும் கோவிலில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட. அதுக்கப்புறம் 4 பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த கோவிலை வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லீ வந்து எவ்வளோ பெருக்குனாலுமே மரத்துல இருந்து குப்பையா விழுந்துட்டு இருக்கும். உடனே இதை பார்த்து கோவமானவன், யாருக்கிட்டையாவது இந்த செயின்சா மிஷின் இருக்கா, அந்த மரத்தையே வெட்டிட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு கோவமா சொல்றான். ஆனா அங்கிருந்து அந்த லிட்டில் மாங்க் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டான். யாரா அவன் இலை விழுதுன்றதுக்காக மரத்தை வெட்டுவான்னு சொல்றது அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே வேலை முடிஞ்சிருது. ஸோ எல்லாருமே இந்த அக்காவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டைம் போகுது இந்த அக்கா மட்டும் உங்களை கூட்டிட்டு போக வரவே இல்லை. அந்த டைம்ல லீ வந்து அந்த கோயிலை பத்தி ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில்ல இருந்த ஒரு பைத்தியக்கார அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சின்ன பையனான மாங்கையே தூக்கில ஏற்றி கொலை பண்ணிட்டாங்களாம். இன்னுமே அந்த சின்ன பையனுடைய ஆவி வந்து அந்த கோயிலுக்குள்ளே சுத்திட்டு இருக்குன்ற மாதிரி நிறைய மக்கள் நம்புறாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த ஸ்டார்டிங் சீன்ல நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி தான் பேசுறான்னு நினைக்கிறேன். ஸோ அதை கேட்டதுமே எல்லாருமே அந்த பழைய கோயிலை எட்டி பாக்குறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம ஹீரோயின் அந்த கோவிலுக்குள்ள இருந்து ஓடி வராங்க. உள்ள யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதான் நான் போய் பார்த்தேன் இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்துல ஓடி வரேன். உடனே லீ வந்து ஒரு வேளை பேயா கூட இருக்கலாம் அப்படின்னு கிண்டல் அடிக்க. ஸோ அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்காரன் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு இவன் மேலேயும் சந்தேகமா இருக்குது, ஒருவேளை இவளும் பேயா இருக்கலாம்ல, ஏன்னா ஸ்கூல்லையும் இவ அடிக்கடி காணாம போயிட்டா, நம்ம கூட அடிக்கடி பனிஷ்மெண்ட்டும் வாங்குறா, ஆனா படிப்புல மட்டும் இவ எப்போதுமே ஃபர்ஸ்டா இருக்கிறா, அதுவும் எக்ஸாம் டைம்ல இவளை பார்த்து எழுதி தான் நானும் பாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண. உடனே ஹீரோயின், அட சும்மா இருங்கடா, நான் வந்து உள்ள ஒரு விஷயம் பார்த்தேன், நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு எல்லாரையுமே அந்த கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து புத்தா ஸ்டாச்சுலாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஸ்டாச்சுக்கு கீழே ஒரு பெரிய துணியினால எதையோ மறைச்சு வச்சிருந்த ஒரு பொருள் கிடைக்குது. ஸோ அதை நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு பையன் 2 பேரும் சேர்ந்து திறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஓலைச்சுவடி மாதிரி ஒரு மேனஸ்கிரிப்ட் வந்து கண்ணில் படும். ஸோ ஆர்வத்தில் அதையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த பசங்க அந்த முழு துணியையுமே ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா ஒரு பழைய மரப்பெட்டி இருக்கிறது தெரிய வருது. ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்றாங்க. அடுத்த செகண்ட் அது சாதாரண பாக்ஸ் மாதிரி இல்லாம அப்படியே மெதுவா விரிஞ்சு இந்த பழங்காலத்து போர்டு கேம் மாதிரி மாறிடுது. ஸோ ஆக்சுவலாக இவங்களும் போர்டு கேம் நிறைய விளையாடுவாங்க இல்லையா. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் யோசிக்காம அதில் இருக்கிற டைஸை வந்து ரோல் பண்ணிட்டான். ஸோ அந்த டைஸும் கீழே விழுந்த உடனே கேம்ல இருந்த காயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் நம்ம ஹீரோவுக்கு 6ஆம் நம்பர் விழுந்திருக்கும். அதனால அப்படியே அது பக்கம் போக இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. பரவாயில்லையே, பயங்கரமான டெக்னாலஜியா இருக்கே, அந்த டைம்ல இப்படிலாம் ரெடி பண்ணிருக்காங்களே, சரி என்னதான் இருக்குன்றத நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலான்ற மாதிரி அவங்களுக்குள்ள ரொம்பவே ஆர்வம் வருது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர மாறி மாறி அந்த டைஸை வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது போக அந்த கேமை ப்ளே பண்ண கிட்டத்தட்ட 4 பிளேயர்ஸ் வேணும்ன்றது அவங்களுக்கு தெரிய வரும். உடனே ஹீரோயினும் 4வது பிளேயரா ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்வம் தாங்க முடியல. உடனே அந்த டைஸை வந்து ரோல் பண்ணதுமே போர்டில் இருந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி வெளியில வருது. ஸோ அதை வந்து ஜி எடுத்து படிக்க ட்ரை பண்றான். ஆனா அது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பழங்காலத்து மொழியில எழுதியிருந்ததுனால அவனால ஒரு வார்த்தை கூட புரிஞ்சுக்க முடியல. உடனே அதை ஹீரோ கிட்ட கொடுக்க, ஸோ அவனுக்கு இந்த பழங்காலத்து மொழியை பத்தி கொஞ்சம் தெரியும் போல. ஸோ அதுல என்ன எழுதியிருக்குன்னா, ஒரே ஒரு காலோட சுத்தி திரியிற மனுஷங்களை வேட்டையாடுற மாதிரி ஒரு கொடிய ஆவி அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். ஸோ இப்படி நம்ம ஹீரோ அதை படிச்சு முடிச்ச உடனே அந்த பேப்பர் ஆட்டோமேட்டிக்கா தீப்பிடிச்சு அப்படியே சாம்பல் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அந்த புத்தா ஸ்டாச்சு வந்து இந்த சைடு திரும்பி இருக்கும். இப்படி இவங்க அதை படிச்சு முடிச்சதுமே மெதுவா அதை அப்படியே அந்த சைடு திரும்பி முதுக காட்ட ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், இவங்க அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. இனிமேல் உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை கேட்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு கேட்குது. அடுத்த செகண்ட் ஒரு பயங்கரமான கொடூர உருவம் இருட்டுக்குள்ள இருந்து அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கும் பாருங்க. சோ அது வந்து ஒரு கொடூரமான பேய். அந்த உருவத்தை பார்த்ததுமே ஜி என்ன பண்றானா, கீழே கிடந்த ஒரு கல் எடுத்து நேரா அந்த பேய் மேல தூக்கி எறியறான். ஆனா அந்த பேய் பாத்தீங்கன்னா டக்குன்னு அங்க இருந்து ஓடி மறைஞ்சிருது. சோ இவங்களும் நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அப்படியே அந்த ஜன்னல் பக்கத்துல இன்னொரு பக்கம் மறுபடியும் அது தோணும் பாருங்க. இதை பார்த்த லீ வந்து பயத்துல நடுங்கிக்கிட்டே, நான் அப்பவே சொன்னேன்ல உள்ள போகாதீங்கன்னு, யாரா கேட்டீங்க என்னுடைய பேச்ச அப்படின்னு எல்லாத்தையுமே திட்ட ஆரம்பிக்கிறான். சோ அவன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த பேய் அவனுக்கு பின்னாடி அப்படியே அமைதியா வந்து அவனுடைய காலை வந்து பிடிச்சிருது. சோ இதை பார்த்த ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே லீயை காப்பாத்தி டெம்பிள்ல இருந்து வேக வேகமா வெளியில எடுத்துட்டு ஓடுறாங்க. சோ வெளியில வந்ததுமே அந்த பேயும் வெளியில வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த கதவை வேகமா மூடி லாக் பண்ணிட. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாதுரா அப்படின்னு ரோட பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த டைம்ல கரெக்டா அக்கா காரியும் வந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு அங்க ஒண்ணுமே புரியாது இல்லையா, ஏன் அவங்க இப்படி ஓடி வராங்க அப்படின்னு புரியறதுக்குள்ளேயே அந்த பேய் மேல காரை வச்சு தெரியாம மோதிட அது அப்படியே பறந்து போய் விழுது. சோ இதை பார்த்த ஹீரோ, அக்கா சீக்கிரமா நிக்காத, வண்டி எடு, அந்த பேய் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு கத்த. ஐயோ நான்
யாரையும் இடிச்சிட்டேன்டா, நான் அது யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்துடுறாங்க. அடே அக்கா காரி, அது சாதாரண மனுஷன் கிடையாது, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, நாங்க எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னா அவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்ப போற நேரத்துல அந்த பேயும் பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. இதை பார்த்த அக்காவும் இப்போ ரிவர்ஸ் எடுத்து இன்னொரு தடவையும் அந்த பேய் மேல ஏத்துறாங்க. இருந்தாலும் அது சாகவே இல்லை. திரும்பவும் எழுந்துச்சு காரை துரத்த ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு வழியா அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் வண்டியை நிறுத்துறாங்க. ஸோ இங்க வந்ததுமே அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா, லீக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா லைட்டா, ஸோ அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒழுங்கா சொல்லுங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் ஸோ 4 பேரும் இப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே கேட்ட இந்த அக்காவும் என்ன சொல்றீங்க நீங்க, ஆவி பூதம் கேம்னு சொல்றீங்களே என்ன இது அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த பழமையான மேனுஸ்கிரிப்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த போர்ட் கேம் சாதாரண போர்ட் கேம் கிடையாது, இது பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மந்திரவாதியால உருவாக்கப்பட்ட ஒரு சாபம் பெற்ற கேம் தான் இந்த போர்டு. இதுக்குள்ள பல கொடூரமான ஆவிகளை அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தடவை இந்த கேம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நடுவில் நிறுத்தவே முடியாது. ஸோ விடியறதுக்கு முன்னாடியே இந்த கேமை முழுசா முடிச்சாகணும், இல்லைன்னா இந்த கேம் விளையாண்ட எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்து. அது போக இந்த கேமை முடிக்கணும்னா எல்லாருமே அந்த டைஸ் இருக்குல்ல அதை ரோல் பண்ணி போர்டில் இருக்கிற காயினை நடுவில் இருக்கிற டீமன் சிம்பிள் வரைக்கும் கொண்டு போகணும், அப்பதான் இந்த சாபம் முடியும். அதை முடிக்கலனாலுமே இந்த விளையாண்ட எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு போட்டிருக்க. ஸோ இதெல்லாம் படிச்ச அக்காக்காரையும் நம்ம கிட்ட இன்னும் டைம் இருக்கு, அதனால பயப்படாதீங்க, எப்படியாவது இந்த கேம் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தைரியம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள அவங்களுக்கு பயமா தான் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாருமே கூட்டிட்டு நேராக வேகமா வீட்டுக்கு போறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அந்த பேய் எதுவுமே உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மந்திரிச்ச கயிறு, புனிதமான துணின்னு எல்லாத்தையுமே வீட்டை சுத்தி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மைக்குமே ரொம்பவே பயம் வந்திருக்கும். ஏன்னா அவங்களும் அந்த பேயை பார்த்துருப்பாங்க இல்லையா. அப்பதான் நம்ம ஹீரோ அக்கா கிட்ட அமைதியாக பேச ஆரம்பிக்கிறான். அக்கா, உனக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கா? ஸோ அது மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னை பத்தி யோசிக்காம நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுக்கா, ஏன்னா நான் இப்போ பெரியவன் ஆயிட்டேன்ல, நான் என்ன பார்த்துப்பேன் அப்படின்னு அக்கா காரி சிரிச்சுக்கிட்டு, முதல்ல உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நீயே துவைக்க கத்துக்கோ, அதுக்கப்புறம் உன்னை நீயே பெரியவன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு, இந்த சின்ன வயசுலயே நீ இன்னொரு பொண்ணுக்கெல்லாம் ரூட்டு விட்டுற அப்படின்னதும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி வைக்கப்படுறான். ஏன்னா அக்காவுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல கிரஷ் இருக்குன்றது தெரிய வந்திருக்கும் போல. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பக்கத்துல நின்று அமைதியாக கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் அந்த கேமை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கேமை முடிச்சாகணும் இல்லையா, இல்லைன்னா பேய் வந்துடும் இல்லையா. ஸோ முன்னாடி மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ, அடுத்தது அந்த லீ, அதுக்கப்புறம் அந்த ஜி, கடைசியா ஹீரோயின், இப்படி 4 பேரும் அந்த டைஸை ரோல் பண்றாங்க. அப்படி ரோல் பண்ணி முடிச்ச உடனே போர்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு பழைய ஸ்க்ரோல் மாதிரி ஒன்று வெளியில பறந்து வருது. ஸோ அதை திறந்து படிக்க போறாங்க. ஸோ இந்த வாட்டி அதை அப்படியே பயத்தோடய திறந்து படிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, அடுத்ததாக வரப்போகிற ஆவி மனுஷங்களுடைய மனசையே கட்டுப்படுத்தும். ஸோ அதனால அது காட்டுற மாயையை நீங்கள் நம்பினா மரணம் நிச்சயம் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்க. ஸோ இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே வீட்டில் இருந்த லைட்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்கும். இதை பார்த்து அக்காக்காரியும் ஐயோ இப்போ என்ன வரப்போகுதோ அப்படின்னு பயத்திலேயே கண்ணாடி பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அவங்க திரும்பினதுக்கு அப்புறம் கூட அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அசையாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கும். அடுத்த செகண்டே அந்த ரிஃப்ளெக்ஷனை பயங்கரமாக கத்திக்கிட்டு கண்ணாடியிலேருந்து வெளியில் பாயும் பாருங்க. ஸோ இந்த பேயோடைய பேர் டானி பேய். ஸோ அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அக்காவை இழுத்துட்டு இந்த வாழை மரங்கள்லாம் நிறைய இருக்கிற இந்த ஆன்மா உலகத்துக்குள்ள கொண்டு போயிருது. ஸோ அங்க போனதுமே அக்காவுடைய ஆன்மா அப்படியே பிரிஞ்சிருது. ஸோ இதனால அவங்க உடம்புக்குள்ள இந்த பேய் புகுந்துருது. அதுக்கப்புறம் என்ன, பேய் அக்கா உடம்புக்குள்ள போயிருது. ஸோ அக்கா இங்க பழைய மாதிரியே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலுமே அவங்க நடந்துக்கிற விதம் ஃபுல்லுமே மாறி இருக்கும். ஸோ சேர்ல உட்காந்தபடியே உடம்பு ஃபுல்லா அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. ஆனா அந்த சேர் மட்டும் அப்படியே நேரா எந்திரிச்சு நிக்குது. ஸோ இதை பார்த்து எல்லாருமே பயத்துல கத்தும் போது இந்த அக்கா காரியம் வித்தியாசமான சிரிப்போட பயங்கரமா கத்துவாங்க பாருங்க. அவ்வளவுதான், எல்லாருமே காதை பிடிச்சிட்டு அப்படியே அலற ஆரம்பிக்க அக்கா மறுபடியும் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்த லீ அவனுடைய கழுத்துல இருந்து இந்த புத்தாவுடைய டாலரை கலட்டி அக்கா கழுத்துல மாட்டான். அதனால என்ன ஆயிடுதுன்னா அக்காவுடைய உடம்பு ஃபுல்லா அப்படியே தீ எறிகிற மாதிரி ஆகிடுது. அடுத்த செகண்டே அந்த பேயும் அக்காவுடைய உடம்பை விட்டு வெளியில வந்துடுது. ஸோ வெளியில வந்த உடனே அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஒரு கட்டர் எடுத்து இந்த ஜி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, எப்படி இருக்கு கட்டரால அடிச்சா எப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, இந்த நேரத்துல வீட்டுல இருந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும். இப்ப அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா எல்லாரையுமே சுத்தி அவங்களுடைய மனசை அப்படியே குழப்ப ஆரம்பிக்குது. இங்க பயத்திலே நடுங்கிட்டு இருந்த லீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில ஓடினும்டா அப்படின்னு கதவை திறக்க ட்ரை பண்றான். ஆனா கதவு ஓப்பன் ஆகவே இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த கதவு திறக்குது. உடனே லீ ஓடிடலான்னு பாக்குறான். ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா வேகமா மோதிட. ஸோ லீயோடைய முகத்துல மோதி அப்படியே கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் அப்படியே மேல பார்த்தா செவுத்துல பள்ளி மாதிரி இந்த அக்கா ஒட்டிட்டு இருப்பாங்களாம். அவங்க அப்படியே அடுத்தது இவனை பார்த்து கீழே வருவாங்க பாருங்க. ஆனா நல்ல வேலையா கடைசி நேரத்துல இவன் அட்டாக் பண்ணாம இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்து கவலைப்படாத, இந்த கேம் முடிஞ்சதுமே உன்னையும்
உன்னையும் உன்னுடைய அம்மா கூட சேர்த்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசை குழப்ப ட்ரை பண்ணி அவன் மேல பாய போற நேரத்துல கரெக்டா நம்ம ஜி உடனே ஓடி வந்து அந்த பேயோடைய கையை பிடிச்சு தடுக்கிறான். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ அக்காவை பார்த்து, அக்கா போதும், தயவு செஞ்சு திரும்பி வா, என்னுடைய அக்காவை என்கிட்டே கொடுத்துரு, எனக்குன்னு இருக்கிறது அவங்க ஒருத்தங்க மட்டும்தான், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கெஞ்ச ஆரம்பிக்க. ஸோ ஹீரோடைய குரலை கேட்டதுமே அவங்களுடைய அக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே அந்த பேயோடைய கட்டுப்பாட்டில் இருந்து எதிர்த்து போராடுறாங்க. அப்படி போராடிக்கிட்டே கஷ்டப்பட்டு ஹீரோ இங்கிருந்து ஓடிடு, இங்கிருந்து தப்பிச்சு போ அப்படின்னு கத்தவும் அடுத்த செகண்ட் யாரோ பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி அக்காவை ஒரு கருப்பு இருட்டான இடத்துக்குள்ள வந்து மறைஞ்சிட்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மறுபடியும் வெளியில வராங்க. ஆனா இந்த தடவை அவங்களுடைய கண்களே மாறி போச்சு. அப்படின்னா ஃபுல்லுமே அந்த பேயோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாங்க இல்லையா, அதனால அடுத்த செகண்ட் அப்படியே ஹீரோ மேல பாய. ஆனா ஜி வந்து இந்த தடவை கொஞ்சம் கூட யோசிக்காம பக்கத்துல இருந்து ஒரு சேர் எடுத்து அக்கா மேல ஓங்கி அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். உடனே இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அக்காவை கயிறால கட்டி போட்டுடுறாங்க. அடுத்தது இந்த பேய்கள் எல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும்னா நம்ம கிட்ட ஏதாவது வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஆள் ஒரு வெப்பன் எடுத்துக்கிறாங்க. இந்த லீ வந்து ஒரு பெரிய அறிவாள் எடுத்துக்கிறான், ஹீரோயின் வந்து ஒரு கோடாரி எடுத்துக்கிறாங்க, ஹீரோ வந்து இந்த சேன்சா மிஷின் எடுத்துக்கிறான். ஆனா நம்ம ஜி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா அவன் அண்ணன் ஒளிச்சு வச்சிருந்த ஒரு கன் எடுத்துட்டு வரான். ஏன்னா அவனுடைய அண்ணனே ஒரு கிரிமினல் தானே, போலீஸ் கேஸ்ன்னு பேருக்கான் இல்லையா, ஸோ அதனால அவன் ஒளிச்சு வச்சிருந்த கன் எடுத்துட்டு வர. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பார்த்து இங்க பாருங்க, ஹீரோயின் தான் அடுத்த டர்ன். அவ வந்து அந்த போர்டில் டைஸை வந்து ரோல் பண்ணி முடிச்சதுமே போர்டில் இருந்து அடுத்த ஸ்க்ரோல் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் அடுத்த டைஸ் ரோல் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 1 மணி நேரம் டைம் இருக்கும். அதுக்குள்ள நம்ம அதுக்கு முன்னாடி வர கோஸ்ட் வந்து நம்ம சமாளிக்கணும். அதனால எல்லாருமே உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த கேம் ஆரம்பிக்குது. கடைசியா நம்ம ஹீரோயினோட டர்ன் முடிஞ்சதுமே வழக்கம் போல போர்டில் இருந்து அதே ஸ்க்ரோல் வெளியில வந்து பறந்து விழுது. அதை திறந்து படிச்சு பார்த்த அடுத்த செகண்டே வானம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே ரத்த கலர்ல மாறிடுது. அதாவது இதுதான் ஒவ்வொரு பேயும் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு அறிகுறி போல. அடுத்தது பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்க. ஸோ எந்த திசையில என்ன பேய் வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே பயத்தோடய பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு பூமிக்குள்ள இருந்து இந்த மரத்தோடைய வேர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியில வந்து நேரா ஹீரோயினோட உடம்பு அப்படியே சுத்திக்கிட்டு அவளை இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். ஹீரோ உடனே அவளுடைய கையை பிடிச்சி காப்பாற்ற ட்ரை பண்றான். ஆனா அந்த வேரோடைய சக்திக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய சக்தி எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினை ஒரு மிகப்பெரிய மரத்துக்கு கீழே கொண்டு போயிருது. ஸோ அந்த மரத்துல 3 கலர்ல துணி கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே தான் இப்போ வந்த பேயோடைய சன்னதி இருக்கும் போல. ஸோ இதை பார்த்ததுமே இது சாதாரண பேய் இல்ல, ரொம்பவே கொடூரமான பேயின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த அந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து ஹீரோயினை பிடிச்சிருந்த அந்த வேர்களை வேகமா வெட்ட ஆரம்பிக்க. ஆனா அது அவளை ஈஸியா வெட்டிட முடியுமா என்ன? அடுத்த செகண்ட் அடுத்த வேர்கள் என்ன பண்ணுதுன்னா ஹீரோயின் ஜியையும் தூக்கிக்கிட்டு அப்படியே அவங்களையும் அந்த இடத்துல தொங்க விட்டுருது. இப்போ தரையில மிச்சம் இருக்கிறது நம்ம லீ மட்டும்தான். ஆனா பயத்துல உறைஞ்சு போன லீக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்துல அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ உண்மைக்குமே இந்த வேர்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது அந்த பேய் தானே. ஸோ அந்த பேய் வந்து கையால் எதுவுமே செய்ய தேவையில்ல, அந்த வேர்களை வச்சு இவங்களை வந்து அட்டாக் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் ஒரு வேர் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஜியை வந்து கொல்ல போகுது. அப்போ ஓடி போன லீ வந்து மறுபடியும் அங்கே ஓடி வரான். ஆனால் இந்த தடவை கையில் வந்து ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்கிறான், இந்த பூச்சிக்கெல்லாம் அடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்ப்ரே. ஆனால் அதுக்குள்ள பூச்சி மருந்துக்கு பதிலாக பெட்ரோலை வந்து நிரப்பி கொண்டு வந்திருக்கிறான் போல, அதுக்கு தான் ஓடி இருக்கிறான். உடனே அதில் தீ வச்சு நேராக அந்த வேர் மேலேயே ஸ்ப்ரே பண்ண. அடுத்த செகண்டே அந்த வேர் எல்லாமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜி அவனுடைய கன் எடுத்து நேரா அந்த பேயை சுட போக. ஆனா அதுக்குள்ள அந்த பேய் உசாரா என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு வேரை வச்சு அந்த கண்ணை அவங்ககிட்ட இருந்து பறிச்சிடுது. அப்புறமா அடுத்த செகண்டே அந்த எரிஞ்சிட்டு இருந்த வேர்கள் எல்லாமே காணாம போயிடுது. இதுக்கப்புறம் அது என்ட்ரி கொடுக்கும் பாருங்க, என்னையாடா தீயை வச்சு எரிக்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து நிக்குது. உடனே நம்ம ஹீரோ அந்த பெட்ரோல் ஸ்ப்ரே எடுத்து நேரா அந்த பேய் மேல ஸ்ப்ரே பண்ணவன் தீயை வைக்க மறந்துட்டான் அவசரத்துல. அதனால எதுவுமே நடக்கல. இதனால அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வர. இந்த சமயத்துல ஹீரோயின் கையில வந்து ஒரு லைட்டர் வச்சிருப்பா. அவ எவ்வளவோ ட்ரை பண்ணி கடைசியா அதை பத்த வச்சு கரெக்டா அந்த பேய் மேலே எரிஞ்சிட. கடைசி செகண்ட்ல எப்படியோ அந்த பேய் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தப்பிச்சிட்டாங்க இல்லையா. ஆனா அந்த ஃபைட்ல வந்து இந்த ஜி வந்து ஒரு புல்லட் வந்து சுட்டிருப்பான் இல்லையா, அந்த சத்தம் பக்கத்துல இருந்த போலீஸ்க்கும் கேட்டுருது. அதனால உடனே அவங்க இந்த வீட்டுல என்னாச்சுன்ற மாதிரி அந்த வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள அக்காக்காரிய ஒரு பேய் வந்து பிடிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த பேய் உசாரா என்ன பண்ணுதுன்னா இப்போ உள்ள வந்து போலீஸ் வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த 4 பேரும் என்னோட வீட்டுக்குள்ள புகுந்து என்னை கட்டி போட்டு திருட வந்திருக்காங்க அப்படின்னு போய் சொல்லி மாட்டி விட்டுட. ஸோ வெளியில இருந்து இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் அந்த 2 ஃப்ரெண்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அந்த கேமை முடிக்கவே முடியாது, அவங்க நம்ம என்ன சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதனால நம்ம வெளியில போய் விளையாடலாம் அப்படின்னு அந்த போர்டை எடுத்து காருக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. ஹீரோ அவசரமா காரை ஸ்டார்ட் பண்றான். உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு கார் ஓட்டலாம் தெரியாது, அதாவது பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் கிடையாது. ஆனா வேற வழி இல்ல, போலீஸ் இவங்களை பிடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போகணும் இல்லையா. உடனே வேகமா கார் எடுக்கிறாங்க. போலீஸும் சத்தத்தை கேட்டு காரை நிறுத்துங்க இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம
கண்டுக்காம கார் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னது, ஸோ கார் ஓட்டிட்டு இருந்தாலுமே கேம் வந்து நிக்கவே கூடாது இல்லையா, அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ளே வச்சு அப்படியே கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த டைஸ் வந்து ரோல் பண்ணி முடிச்ச உடனே வழக்கம் போல ஒரு ஸ்க்ரோல் வந்து வெளியில வருது. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, அடுத்த பேய் தரையில நடக்காது, வானத்துல பறந்து தாக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்க. எல்லாருமே பயத்தோடய காருக்கு வெளியில வானத்தை பார்த்துட்டே வராங்க. அந்த டைம்ல திடீர்னு நூத்துக்கணக்கான வவ்வால்கள் வந்து அந்த காரை நோக்கி கூட்டம் கூட்டமா பறந்து வர ஆரம்பிக்குது. அதுவும் சாதாரண வவ்வால் மாதிரி தெரியல, மனுஷ மாதிரி உடம்பும் பெரிய ரெக்கைகள் கொண்ட பயங்கரமான வவ்வால் மாதிரி வேகமா வந்து கார் மேல பாய ஆரம்பிக்க. இந்த பேயெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா காரோடைய மேல வந்து பிடிச்சிட்டு தாக்க. ஸோ கீ அதனால பேலன்ஸ் இழந்து கிட்டத்தட்ட கார்ல இருந்து கீழே விழ போயிட்டான். ஆனா நல்ல வேலையா இன்னொரு ஃப்ரெண்டு காரனான லீ சரியான நேரத்துல அவனை கையை பிடிச்சி அப்படியே காப்பாத்திட்டான். உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா அவளுடைய கையில வந்து கோடாரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து நேரா அந்த பேய் மேல வீச. ஆனா அது பயங்கர வேகத்துல அதுல இருந்து தப்பிச்சு அதே கோடாரியை நம்ம ஹீரோயின் பக்கம் திருப்பி விட. நல்ல வேலையா அதுல இருந்து நம்ம ஹீரோயின் அப்படியே தப்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோவை பார்த்து, அடே ஹீரோ நேரா அது மேல வண்டி ஏத்துறா அப்படின்னு கத்த. ஹீரோவும் உடனே ஆக்சிலரேட்டரை கொடுக்குறான். ஆனா அந்த பேய் தான் பறக்கிற பேயாச்சே, இவன் மோத வர்றதுக்குள்ளேயே அது மேல பறந்து தப்பிச்சு போயிடுது. அப்புறம் என்ன, திரும்பவும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேரா அந்த காரோடைய பானட் மேலே வந்து உட்கார. ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அந்த கீ என்ன பண்ணுறான்னா அவனுடைய கன் எடுத்து கடைசி புல்லட்டை லோட் பண்ணி நேராக அந்த பேயோடைய தலையா டார்கெட் பண்ணுறான். அப்புறமா அந்த பேயை பார்த்து, பொடி பசங்கன்னு நினச்சியா, நாங்கள் கேடி பசங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் அமுத்த. ஸோ அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோஸ்டோடைய தலையிலையா புல்லட் பட்டுறது, பெரிய ஓட்டையே விழுந்துரும். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோவும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக இதனால காரோடைய கண்ட்ரோலே இழந்து நேராக ரோட்ல இருந்து வெளியில் போயிட்டான். ரோட்ல இருந்து வெளியில் போய் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ இதனால ஹீரோயினுக்கு அவளுடைய பழைய நினைவுகள்லாம் வருது. அதாவது சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஒரே சம்பவத்துல அவங்க 2 பேரையும் இழந்துட்டா. இப்போ அதெல்லாம் ஞாபகம் வந்து போகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நல்ல வேலையா அந்த விபத்துல யாருக்குமே பெருசா எதுவுமே காயம் ஏற்படல. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இவங்க கிட்ட எந்த ஒரு வெப்பனும் இல்லை இல்லையா, அதுக்குள்ள அந்த போலீஸும் உங்களை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துட்டாங்க. அதுலயும் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் பார்த்து எல்லாரும் கையை மேல தூக்குங்கடா அப்படின்னு கத்துறாரு. ஆனா ஹீரோ மட்டும் டைஸை கையில இருக்கமா பிடிச்சிட்டு நிக்கிறான். இதை பார்த்த அந்த இன்ஸ்பெக்டரும் அதை கீழே போடு இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்ட. ஹீரோ ஒரு நொடி கூட யோசிக்காம டைஸை வந்து ரோல் பண்ணிட. உடனே போர்டில் இருந்த காயினும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இது எதுவுமே தெரியாத போலீஸ் என்ன பண்றாருன்னா இவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே நடந்த உண்மை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. ஸோ யாருமே நம்பல. அப்போ அந்த ஜி மட்டும் இன்ஸ்பெக்டரை பார்த்து, நீங்க எப்பவுமே என்ன கட்டரை வச்சு அட்டாக் பண்ணணும்னு தானே நினைக்கிறீங்க, ஆனா அந்த நாளில் உண்மைக்குமே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய அண்ணன் வந்து ஜெயிலில் இருக்கிறத வச்சு ஒரு சீனியர் வந்து டெய்லி என்ன ரேகிங் பண்ணிட்டு இருந்தான், டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஆனா நான் அவனை எதுவுமே பண்ணல, எதுவுமே சொல்லல. இப்படி இருக்க ஒரு நாள் வந்து நான் பென்சிலை வந்து அப்படியே ஷார்ப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல திடீர்னு அவன் என்ன வந்து அட்டாக் பண்ணி என் சட்டையை பிடிச்சி இழுத்தான். அதனாலதான் என்னுடைய கையில இருந்த அந்த கட்டர் வந்து தெரியாதனமா அவன் மேல பட்டு காயம் ஏற்பட்டுருச்சு. நான் ஒன்னும் வேணுக்குன்னு அவனை அட்டாக் பண்ணல, தெரியாம பட்டதை வச்சுதான் இப்படி எல்லாருமே என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மையை சொல்ல. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயினும் அவளும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறான். அந்த பழைய மேனுஸ்கிரிப்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த வார்னிங்கை நான் முதல்ல உங்ககிட்ட படிச்சு காமிச்சிருக்கணும். ஆனா அது உண்மையா இல்லைன்னா வெறும் கட்டுக்கதையான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்தா என்னுடைய அப்பா அம்மாவை ஒரு தடவையாவது பார்க்க முடியுன்றதுக்காக தான் நான் இப்படி வந்து இந்த மாதிரி பண்ண வச்சுட்டேன். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே சொல்றா. ஸோ இதை கேட்ட ஹீரோ, அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா, சரி விடு, நீ பயப்படாத, கவலைப்படாத, நீ இனிமேல் தனி ஆள் கிடையாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ல. ஸோ அந்த எமோஷனல் மூமெண்ட்ல திடீர்னு ஸ்டேஷனுக்கு அக்காவும் வந்துட்டாங்க. ஆனா இன்னுமே அவங்களுடைய உடம்புக்குள்ள அந்த பேய் இருக்கும். அதனால அக்காவை பார்த்ததுமே எல்லாருமே பயத்துல அப்படியே பின்னாடி நடக்க. உடனே அக்கா வந்து ஹீரோ கிட்ட வந்து, நீ மட்டும் இப்போ என் கூட வரலன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய அக்காவை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த பேய் மிரட்டுது. ஸோ அக்காவுடைய உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம ஹீரோக்கு வர வழி இல்லாம அந்த பேய் கூட போறதுக்கு ஒத்துக்கிறான். உடனே ஹீரோவை காப்பாத்துறதுக்காக 3 ஃப்ரெண்ட்ஸும் ஓடி போறாங்க. ஆனா போலீஸ் விடுவாங்களா என்ன, அவங்களை தடுத்து நிறுத்திட. இந்த கேப்ல நம்ம லீ என்ன பண்ணிட்டானா யாருக்கும் தெரியாம அந்த டைஸை மட்டும் எடுத்துக்கிறான். அப்புறமா 3 பேரையும் அந்த லாக்அப்குள்ள அடைச்சிட்டாங்க. இதுல ஒண்ணு என்னன்னா, அந்த போர்டு இல்லைனாலுமே அந்த கேம் வந்து ஸ்டாப் ஆகல. ஸோ டைஸை ரோல் பண்ற ஒவ்வொரு டேனுக்கும் ஸ்டேஷன்ல இருந்த போர்டுல காயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த இன்னொரு போலீஸ்க்கும் நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படியே ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி டேனா நம்ம ஹீரோயின் டைஸை ரோல் பண்ணதுமே வழக்கம் போல அந்த ஸ்க்ரோல் வெளியில வருது. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அதை எடுத்து படிக்க ட்ரை பண்றாரு. ஆனா எழுத்து சுத்தமா புரியல. என்ன கர்மண்டா இது அப்படின்னு கோபத்துல அந்த ஸ்க்ரோலை தூக்கி எறிஞ்சிட. ஆனா அடுத்த நொடியே போலீஸ் வாக்கி டாக்கில ஒரு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னா ஒரு பேய் தான் பேசுது, உங்களுடைய தண்டனை நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னதும் அடுத்த செகண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷனும் இருட்டாகிரும். அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் அவனுடைய அக்கா கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீ ஒளிஞ்சிக்கோ, ஒருவேளை நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கேம் மாதிரி விளையாட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிச்சா அந்த இன்ஸ்பெக்டரும் இன்னொரு போலீஸும் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்ற மாதிரி வெளியில பார்க்க வராங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா
தலையே இல்லாத ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய டெட் பாடி கிடக்குது. அவ்வளோதான். அதை பார்த்ததுமே மறந்து போயிடுறாங்க. அவனுடைய தலையை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸை யார் கொலை பண்ணாங்கன்றது தெரிய வருது. அது வேற எதுவும் கிடையாது, ஒரு பேய் தான். அதாவது அது கொலை பண்ணுச்சுன்னா அந்த கொலை பண்ணவங்களுடைய தலையுமே எடுத்து அவங்களுடைய கண்களையுமே எடுத்து அதோடைய கண்களை பயன்படுத்திட்டு வேட்டைய ஆரம்பிக்குது போல. இதை பார்த்த இந்த 2 போலீஸும் பயத்தில் கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு புல்லட் கூட அந்த கோஸ்ட் மேலே படலை. அதுக்கு ஒன்றுமே ஆகலை. இன்னொரு பக்கம் இந்த லாக்அப்குள்ளே காமிச்சா அங்கே நம்ம லீ, ஜி, ஹீரோயின் 3 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனால என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைடு ஹீரோ காமிச்சா ஹீரோ என்ன பண்ணுறான்னா பெட்ரூமில் அவனுடைய பெட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் பேயால் பொசஸ் பண்ணப்பட்ட இந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்ற மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டு மெதுவாக அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்து வராங்க. இங்கே நம்ம ஹீரோ பெட்ல இருந்து நைஸாக எட்டி பார்த்துட்டு வெளியில் என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பான். ஆனால் அடுத்த செகண்டே அக்கா வந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு நேராக பெட்டுக்கு அடியிலே குத்துறாங்க. அது ஹீரோடைய ஃபேஸுக்கு ரொம்பவே க்ளோஸில் வந்துட்டு போய் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுது. அவ்வளோதான். ஹீரோ மிரண்டு போயிட்டு அப்படியே மூச்சை விடாமல் அப்படியே அமைதியாக இருக்க. அந்த நேரத்தில் இந்த பேய் என்ன பண்ணுதுலாம் செவுத்துல அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஹீரோ அப்படியே தேட ஆரம்பிக்கும் பாருங்க. பயங்கரமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த சைட் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் உடனே லாக்கப்பை திறந்து 3 பேரும் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக அந்த பேயை வந்து அந்த போலீஸ் அட்டாக் பண்ணி கொலை பண்ணிடுது. ஸோ இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் உடனே ஷார்ட் கன் எடுத்து அந்த பேயை வந்து தொடர்ந்து சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஒரு ஷாட் கூட கோஸ்ட் எதுவும் பண்ணலை. அதுக்கு பதிலாக அந்த பேயோடைய கையில் இருந்த அந்த போலீஸோடைய தலையை அப்படியே வெடிக்க வச்சிருது. அதனால அந்த தலையோடைய கண்ணை வந்து பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு இல்லையா. உடனே அடுத்தது இவரும் 3 குழந்தையுமே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போக வச்சுட்டு அவரும் ஓடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ஸ்வாட் எடுத்துட்டு வந்து அப்படியே தூக்கி வீசும் பாருங்க. அது இவர் மேலே சொருகி அந்த கார்லேயே வந்து சொருகிறது. ஸோ இதை பார்த்த ஜி வந்து எப்படியாவது இவரை காப்பாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ஸ்வாட் எடுக்கவே முடியல. ஆனால் அதுக்குள்ளே அந்த பேய் வந்துடுது. இப்போ இன்னொரு தலை கிடைச்சிருச்சு போல. அதை எடுத்துட்டு அதோடைய கண்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுது. உடனே இவரும் பார்த்தீங்கன்னா கார் கீ எடுத்து இவன்கிட்ட கொடுத்துட்டு உன்னுடைய ஃப்ரெண்டையாவது எப்படியாவது காப்பாற்றிட்டுங்கிறது ஓடுங்க, என்னை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னதும் ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுபடியே பண்ணுறாங்க. அது போக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஷார்ட் கன்னை மறுபடியும் கையில் எடுத்துட்டு என்னுடைய தலை வேணுமா வந்து எடுத்துக்கோ, ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு அந்த பேய்க்கு சேலஞ்ச் பண்ண. அதே நேரத்தில் இந்த ஜி என்ன பண்ணுறான்னா காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்த செகண்டே ஒரு பெரிய புல்லட் சவுண்ட் கேட்குது. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னாச்சுன்றத இவங்களால திரும்பி கூட பார்க்க முடியல. ஸோ அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா இப்போ அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டான் இல்லையா, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் 3 பேரும் ஹீரோடைய வீட்டுக்கு வந்து அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ எங்கே இருக்கானா ஒரு வித்தியாசமான மென்டல் உலகத்தில் மாட்டியிருக்கிறான். அங்கே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனுடைய முன்னாடி நின்று ஹீரோ இப்போ உன்னுடைய டர்ன், அந்த டைஸ் வந்து ரோல் பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அந்த ஜி நம்ம ஹீரோ கிட்ட நீட்டுற மாதிரியும் நீட்டுறான். ஆனால் உண்மையான உலகத்தில் நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து கண்ணை தர உனக்கு என்னாச்சு அப்படின்னு தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இங்கே இந்த உலகத்தில் நம்ம ஹீரோ அவன் நீட்டின அந்த டைஸை கையில் வாங்குறான். ஆனால் அவன் இன்னுமே முழுசாக சுய நினைவுக்கு வரல. வெளியில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ எந்திரி கண்ணை தர நீ எங்கே இருக்க அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. இங்கே இந்த 2 ஃப்ரெண்டுக்காரங்களும் அந்த பேய் ஹீரோ கிட்ட வர விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பேயோடைய சக்தி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. ஒரே கத்தும் பாருங்க. அவ்வளோதான். அங்கேருந்து எல்லாருமே பறந்து போய்வில அந்த அதிர்ச்சியில் ஹீரோடைய கையில் இருந்த டைஸ் எல்லாம் கீழே உருண்டு போயிருது. உடனே எல்லாருமே கீழே ஓடி அந்த டைஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பேய் மாடியிலேருந்து மெதுவாக கீழே இறங்கி வரும் பாருங்க. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த டைஸை கண்டுபிடிச்சிட்டா. உடனே ஹீரோ கிட்ட கொண்டு போக ஓடுறாங்க. ஆனால் திடீர்னு அந்த பேய் ஹீரோயினுடைய சோலை வேற உலகத்துக்கு இழுத்துட்டு போயிருது. வெளியில ஹீரோயினுடைய உடம்பு கீழே கிடக்கும். ஆனால் அவளுடைய சோல் மட்டும் இந்த வாழை மரம்லாம் இருக்கும் இல்லையா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற உலகத்துக்குள்ள போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மா அப்பாவை பார்க்குறான். ஸோ 2 பேரும் இவங்களை பார்த்து வா எங்களோட இருந்துரு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஸோ பல வருடங்களுக்கு அப்புறம் அவங்கள பார்த்ததுமே இவ சந்தோஷத்தில் ஓடி போய் 2 பேரையும் கட்டிப்பிடிக்கிறாங்க. ஆனால் அடுத்ததே பார்த்தீங்கன்னா அவளுக்கு உண்மை என்னன்றது ஞாபகம் வந்துடுது. இல்லை இப்போ என்னால் அவங்க கூட வர முடியாது, என்னுடைய ஃப்ரெண்டை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கு புரியுது இது வந்து அவளுடைய அப்பா அம்மா இல்லைன்றது. உடனே அவங்கள பார்த்து நீ என்னுடைய அம்மாவே கிடையாது அப்படின்னு கத்திக்கிட்டே அவளுடைய கையில் இருந்த கத்திரிக்கோலை எடுத்து நேராக அந்த பேய் மேலே பாய அந்த அட்டாக்ல அந்த கோஸ்ட் வந்து அப்படியே மெல்ல பின் வாங்கிடுது. ஸோ கோபத்தில் ஹீரோயினை திட்டிக்கிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் வந்து சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. உண்மையான உலகத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த டைஸை ரோல் பண்ண ரெடியாக இருக்கான். ஆனால் மறுபடியும் அந்த பேய் அவளுடைய அக்காவுடைய உடம்புக்குள்ளே போயிடுது. ஸோ அந்த கத்தியை அக்காவுடைய கழுத்தில் வச்சுட்டு டைஸை ரோல் பண்ணு, உன்னுடைய அக்காவையும் நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு மிரட்ட ஹீரோ ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக பார்க்குறான். அதுக்கப்புறம் கத்தியை அவனுடைய கையாலே பிடிச்சி கை ஃபுல்லாக ரத்தம் வந்தாலுமே விடவே இல்லை. அந்த பேயை பார்த்து என்னை எப்படி ஆனாலுமே மனசளவில் உடைக்க ட்ரை பண்ணு, அக்கா என்ன வெறுத்தாலுமே பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசிக்கிறதே என்னுடைய அக்காவை தான், ஏன்னா எனக்குன்னு இருக்கிறதே எங்கள் அக்கா மட்டும்தான். ஸோ என்னுடைய ஃபேமிலி விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு கத்த அடுத்த செகண்டே ஹீரோ டைஸை கீழே ரோல் பண்ண அது அவங்களுக்கு தேவையான நம்பர்லேயே நிற்கிது. அதாவது போர்டில் இருந்த காயின் வந்து மெல்ல மெல்ல நகர்ந்து கடைசியாக சென்டர் ஸ்கொயரில் வந்து ரீச் ஆகுது. அடுத்த செகண்டே முழு போர்டும் தானாகவே மறைஞ்சி மறுபடியும் பழைய அந்த பண்டில் மாதிரி இருந்துச்சு இல்லையா அதுக்குள்ளே போயிருமா.
அதாவது கடைசியாக விடியறதுக்குள்ளேயே அவங்க வந்து டைஸை வந்து ரோல் பண்ணிட்டாங்க. அதாவது 6 மணிக்கு முன்னாடியே அவங்க வந்து கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்த நிமிஷமே அந்த பேய் இருக்கு இல்லையா, அது அடிக்கடி கத்துமே, அந்த மாதிரி கத்திக்கிட்டு மெல்ல சாம்பலாக மறைஞ்சு போயிடுது. ஸோ கடைசியாக இப்போ இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோயின் அந்த 2 ஃப்ரெண்டுக்காரங்க அப்படி 4 பேரும் அந்த சாபம் பிடிச்ச போர்டை எடுத்துக்கின்னு நேராக கோவிலோடைய அந்த ஃபர்னன்ஸுக்கு போட்டு எரிச்சிட்டாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த லீ நம்ம ஹீரோயினை அவனுடைய கேங்கில் வந்து அஃபீஷியலாக சேர்த்துக்கிறான். இதை பார்த்த அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்காரன், அப்படின்னா நம்ம கேங் இப்போ அஃபீஷியலாக 4 பேர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க அக்காக்காரி வந்து சிரிச்சுக்கிட்டு, அடே பிச்சு போடுவேன் 5 பேருடா என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லீ வந்து வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் அவனுடைய கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை பார்த்து ஹீரோ கிட்ட, டே இந்த நிலைமையில வீட்டுக்கு போனா அம்மா கேட்டா நான் என்ன சொல்ல அப்படின்னு கேட்கும்போது, உண்மையை சொல்லு, நம்ம கேம் விளையாடணும், அதனால பேய் வந்துச்சு, ஆனா எப்படியோ நாங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுன்ற மாதிரி ரொம்ப ஹாயா சொல்றான். அதோட பாத்தீங்கன்னா அந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ மூவியை முடிச்சாலுமே கடைசியா அந்த கிரெடிட் கொடுக்குற நேரத்தில் டேரக்டர் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா அந்த போர்டும் சரி அதோடைய பழைய மேனுஸ்கிரிப்டும் சரி தீக்குள்ள ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருந்தாலுமே அதுக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட ஆகல. ஏன்னா அதோடைய சாபம் வந்து இன்னுமே முடியலன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? செம ஜாலியா இருந்துச்சு இல்லையா? ஸோ நீங்க இந்த படமா பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.